ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான சோள வடை. வாங்க சட்னி இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மக்காச்சோளம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கார்னில் செய்கிறா இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சோளத்தோட மடல்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தி வச்சு ஒரே ஒரு லேயரை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மற்ற கார்ன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக உதுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். கார்ன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வந்துடும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம பருப்புக்கு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கோட்டிங்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடலை மாவை சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க வரல, ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ மாவு சின்னதாகவோ பெருசாகவோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே மாதிரி உருட்டி எடுத்து வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ தேவையான ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெந்து வரும். வடைகளை உள்ளே சேர்த்துட்டு உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் டைம் விட்டு அப்புறம் திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஆயிலோட சலசலப்பெல்லாம் கம்மியாகி இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே வடைகளை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் சோள வடை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். சூடாக சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வடையை ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்திலேயே செஞ்சிட முடியும். சோளத்தை நம்ம எப்போவுமே வேக வச்சு தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.